டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் அவசர நிவாரண சேவைகள் பல நாட்களாக முன்னெடுக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்புவதே இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமைந்தது. அதற்குமைய நாட்டின் பல மாவட்டங்களை மையப்படுத்தி கம்மந்த கேலண்டர் திட்டம் செயற்படுத்தப்பட்டது. டிட்வா சூறாவளியின் பின்னர் மீண்டெழும் மக்களுக்காக கம்மந்து முன்னெடுக்கும் 3வது வேலை திட்டமே இதுவாகும். டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட சுயதொழில் செய்பவர்களின் தொழில்முறை தரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதன் மற்றொரு நிகழ்வு கண்டி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கண்டி தொழில்நுட்ப கல்லூரியின் பணிப்பாளர் KTSK கஹட்டபிட்டிகம, தேசிய பயிலுனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் உதவி விற்பனை பணிப்பாளர் பிரியந்த பெர்னாண்டோ, கம்மத உதவி முகாமையாளர் இஹான் உத்தியோகம் மற்றும் கம்மத குழாத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கட்டட நிர்மாணம், தச்சு வேலை, இலத்திரனியல் துறை சார்ந்த தொழில்கள், உலோக வேலை, குழாய் பொருத்துதல், ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிபவர்களுக்காக விசேட பயிற்சி திட்டங்கள் இன்று வழங்கப்பட்டன. தேசிய பயிலுனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை, தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம், கம்மத் ஆகியன இணைந்து இதனை முன்னெடுத்தன. இவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது.